பாட்டு போட்டி. காடே ஒரு நாள் அமைதியாக இருந்தது. சேவல் ஒரு காட்டுக்குள் இருந்தது. சேவல் தலையை மேலோடு கொக்கரக்கோ என்று கூறியது. மேலிருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. மேலே குரங்கு சேவலை பார்த்து சிரித்தது. பாட்டு போட்டினால் சேவல் முயற்சி எடுத்திருந்தது. மறுநாள் பாட்டு போட்டி நடந்தது. பறவைகள் கூட்டமாக நின்று பாடி தொடங்கின. தொண்டை கட்டி கீழே இறங்கினார். காகம் அரை மணி நேரம் காக்கா என்று கூறி பாட்டு ராணி பட்டம் பெற்ற பறவை காகம். நன்றி. I am teacher Dipanjan from 5th standard. This is my maths workstation. My topic name is graph. A diagram in which line of curves shows the relationships between two quantities, measurements, etc. Let me explain about types of graphs. Line graph, bar graph, histogram graph, and pie chart. Thank you. A day has 24 hours. It is divided into 2 periods. Midnight to noon called as AM. Noon to midnight called as PM. When it is 12 o'clock during the day, we say noon. When it is 12 o'clock at night, we say midnight. Thank you. Good morning. I am Dakshan from 3rd standard. My topic is weight. I am going to explain the project weight. This is 350 grams. எல்லாருக்குமே தான். ஆனால் இந்த ஸ்கூலில் இப்போ எப்பயுமே நம்ம ரேங்க் கார்டுன்னு வந்துட்டு அப்படியே போயிடுவோம். ரேங்க் கார்டு மட்டும் பார்த்துட்டு ஆனால் இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த தடவை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தது நீங்கள் ரேங்க் கார்டு பண்ணுற போது இந்த ப்ராஜெக்ட்டு அதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரியறதே இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் உங்கள் மிஸ் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதுவும் பேரண்ட்ஸ் நாங்களும் சேர்ந்து பண்ணுறதுனால இது ரொம்ப நல்லாவே இருக்குது. குழந்தைங்க ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத இந்த வயசுலேயே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க உங்கள் மிஸ்ஸு. அதுக்கு உங்கள் மிஸ்ஸுக்கு ரொம்ப பாராட்டி நான் சொல்லணும். நீங்களாம் நல்லா படிக்கிறீங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா தான் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க எல்லாருமே. அதுவும் இந்த ஃபஸ்ட்டு வீடில் எல்லாருமே நல்லா இருக்கீங்க. எல்லாம் அவங்க பேரண்ட்ஸும் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் கிரெடிட் ஃபார் கோஸ் டு உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதே. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்கன்னு அதை நீங்கள் செஞ்சுட்டு வரதுக்கு எங்களை மோட்டிவேட் பண்ணுறீங்க வீட்டில் பேரண்ட்ஸை. இது நான் செஞ்சால் தான் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போவேன், இது ரெடி பண்ணினா தான் அப்படின்னு. ஏன்னா என்
பேத்தி அப்போ தான் சொல்லுவாள், எப்போ பாரு ஸ்கூலில் என்ன மிஸ் சொல்லிட்டாங்களோ அதை உடனே அடுத்த நாளே நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு. நான் வந்து 13க்கு தான் கொடுக்க சொன்னாங்க, 12க்கு தான் நான் கேட்கல அப்படின்னு. அதனால் குழந்தைங்களை ஸ்ட்ரெஸ் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஆர்வத்தை கொடுக்கலாங்க இல்லையா? அந்த ஆர்வத்தை கொடுக்கறது யார்? டீச்சர் தான். டீச்சர், பேரண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்தால் தான் ஒரு ஸ்கூலில் நல்லாயிருக்கும். இந்த ஸ்கூலில் எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டாண்டர்டும் தவிர பெரிய கிளாஸ்லேயும் எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நிறையா ப்ரைஸஸ்லாம் வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். குழந்தைங்க எல்லோரும், டீச்சர்ஸ் எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய டாட்டர்லாம் இங்கே தான் படித்தாங்க. சாருக்கு தெரியும், என்னுடைய டாட்டர்ஸ்லாம் இங்கே தான் படித்தாங்க. இருந்தாலும் இப்போ மறுபடியும் ஒரு 10 or 15 years கழிச்சு என்னுடைய பேத்தி நான் இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐ எம் வெரி அப்ரிஷியேட்.